Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு, டயர் 1 காலேஜ் உள்ளே போனோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கிற ஃபீலிங்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 170 and above இருந்தீங்க அப்படின்னாவே சில காலேஜஸில் சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ பண்ணுறாங்க. சரியா? அந்த மாதிரியான காலேஜஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் எங்கேயுமே வர வேணாம். சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதுமானது. அந்த காலேஜுக்கு நம்ம என்ன பார்த்தீங்கன்னா உங்களை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஃபுல் ஃப்ரீ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரியா? அதனால் அப்படிப்பட்ட தேவைகள் இருப்பின், சரியா, தேவைகள் இருப்பின் அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டயர் 2ல் வரலாம், இல்லை டயர் 3ல் கூட வரலாம். அந்த மாதிரி காலேஜஸ் வேணும்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா ஃபுல் ஃப்ரீ பண்ணுறாங்க, அந்த காலேஜ் வந்து கொஞ்சம் ப்ரமோட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரியா? அதனால் நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்ம தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 3 விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம எதில் போட போகிறோம். சரியா? அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கண்டிப்பாக நம்ம டிஎஃப்சி சென்டர் போகணுமா, இல்லை நெட் சென்டர் போகணுமா, இல்லை லேப்டாப் தான் வேணுமா, இல்லை வந்து சிஸ்டத்தில் போடணுமா உட்காந்து, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நம்ம ஏற்கனவே டெமோ வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் மொபைல்லே போட்டுடலாம். மொபைலில் போடணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா அந்த காலேஜோட கோடு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. சரியா? நீங்கள் யாரோட ஹெல்ப்பும் உங்களுக்கு தேவையில்லை. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காலேஜோட கோடு மட்டும் தெரிஞ்சுனா போதுமானது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் போட முடியும். அதே மாதிரி செகண்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து நாளைக்கு இந்த 3 நாள் கொடுக்குறாங்க. 29, 30, 31. இந்த 3 நாளில் நீங்கள் 31ஆம் தேதி மதியானம் கூட நீங்கள் போடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளைண்டாக இதை பற்றி சரியாக தெரியாதவங்க, நீங்கள் 29ஆம் தேதி காலையில் ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அலர்ட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம போட்டுருணும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களாம் இருப்பாங்க. அதை நம்ம வந்து சொல்லக்கூடாது, அதாவது அதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ரொம்ப அவசரப்பட்டு போடாதீங்க, ரொம்ப அவசரப்பட்டு போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா 29, 30, 31 நீங்கள் 31ஆம் தேதி ஆஃப்டர்நூன் நீங்கள் உட்காந்து பொறுமையாக நீங்கள் போட்டால் கூட போதுமானது, எந்த வித பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி அவசரப்பட்டு சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க. சாய்ஸ் லாக் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை திரும்ப ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கடினமாயிரும். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? அதனால் அவசரப்பட்டு சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க. சாய்ஸ் லாக் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். இப்போ ஒருவேளை நீங்கள் யார்ட்டையாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து யாருக்காவது சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போட சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் அவங்க லாக் பண்ண முடியாது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா பயப்படுவாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டா தேவையில்லாத காலேஜை போட்டு லாக் பண்ணி விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அப்படி பயப்படுறதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா லாக் பண்ண முடியாது, உங்களை மீறி லாக் பண்ண முடியாது. நீங்கள் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோன் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு தான் சாய்ஸ் லாக் பண்ண முடியும். அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க, பார்த்துக்குங்க. சரியா? அதனால் அவசரப்பட்டு நீங்கள் என்ன பண்ண வேணாம் சொல்லி சாய்ஸ் லாக் பண்ண வேணாம். நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணாமல் விட்டாலுமே அதுவாக ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சாலும் சரி, சீட்டு கிடைக்கலனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கலாம். இந்த கவுன்சிலிங்லையும் நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் கலந்துக்கலாம். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் தான் தேர்ட் ரவுண்டில் நீங்கள் கலந்துக்கலாம். அதே மாதிரி ஒகேஷனல் கவுன்சிலிங்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஒகேஷனல் கவுன்சிலிங்க்கு ஒரே ரவுண்ட் தான் முடிஞ்சிடும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 பேர் கிட்ட தான் இருக்காங்க மொத்தமே. அப்போ அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக போடலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து சீட்டு வந்து அரேஞ்ச் ஆகிறது ரொம்ப கடினமாயிரும். அதனால் ஒகேஷனல் கவுன்சிலிங்கில் வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். அதனால் நாளைக்கு மறக்காமல் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி ஆயிருங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லிஸ்ட்டு வந்து இப்போயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்நேரம் நீங்கள் வந்து வேகன்சி லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். சரியா? ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் என்னன்னா இந்நேரம் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 சாய்ஸாவது நீங்கள் என்னாச்சும் ரெடி பண்ணி வச்சுருங்க. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75 சாய்ஸ் கிட்ட கண்டிப்பாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே நாட் அலாட்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வராமல் நீங்கள் தவிர்த்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.